இது பாருங்கள், சேப்பக்கிழங்கு மசாலா பண்ண போகிறேன். ஆயில் போட்டுட்டேன், கடுகு டொமேட்டோ போட்டேன். இப்போ ஆனியன் போடுறேன். ஓகேங்களா? ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவையில்லைங்க. ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். சிட்டிக்காக மஞ்சள் தூள் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி, ஒரு நல்ல பெரிய தக்காளி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான உப்பு நம்ம அதிலே போட்டுடலாம். நல்லாயிருக்கும். இது வெறும் சேப்பக்கிழங்கு போட்டு ட்ரை ஃப்ரையாக கூட பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி. நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ நான் வச்சுருக்கிறது ரசம் தாங்க வச்சுருக்கேன். கோஸ் கூட்டு ரசம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே போய் கை வாஷ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சுருக்குன்றதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரமாக சாப்பிட்டு சப்புன்னு சாப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குதா? ரொம்ப லைட்டாக கிளறினா போதும். சேப்பக்கிழங்கு நல்லா மெத்துன்னு வெந்துருச்சுங்களா? அதை நான் கையை வச்சு உரிக்கவே இல்லைங்க. சிப்பித்தூள் முத்து மாதிரி அப்படியே தொட்ட உடனே லொடக்குன்னு விழுந்துருச்சுங்க, முழுசாக. நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு ரொம்ப கிட்டணுன்னா அது அப்படியே உடஞ்சிடுங்க. பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க ரைஸ், சேப்பக்கிழங்கு போட்டு ஒரு மசாலா கிரேவி, அப்படியே பாருங்கள் ரசம், கோஸு கூட்டு. அவ்வளோதாங்க, இது ஃபினிஷ். ட்ரை ஃப்ரை பண்ணி அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.